ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான இன்றைய மன்னா ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 58ஆம் அதிகாரம் 11வது வசனம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பார். பாருங்க, கர்த்தர் நித்தம் உன்னை நடத்தினா ஒவ்வொரு நாளும் உன்னை நடத்துவார். எப்படி நடத்துவாராம்? மகா வறட்சியான காலங்களில், வறண்டு போன காலங்களில், நெருக்கடியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை திருப்தி ஆக்குவார், உன் இருதயத்தை திருப்தி ஆக்குவார். அது மாத்திரமல்ல, உன் எலும்புகளை பலனுள்ளதாய் மாற்றுவார். அப்போ ஆவி ஆத்துமா சரீரத்திலே நல்ல பலனை, திருப்தியை, சந்தோஷத்தை கொடுப்பார். அது மாத்திரமல்ல, வசனம் சொல்லுது, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போல இருப்பார். ஒரு தோட்டத்தில் தண்ணீர் நிறைய பாய்ச்சின ஒரு தோட்டம் செழிப்பாக இருக்கும். அதுபோல பொருளாதாரத்தில் உன்னை செழிப்புள்ளவர்களாய் மாற்றுவார். இதை கேட்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவ சமூகத்தில் காத்திருந்து பிரயாசப்படுங்க. ஆவி ஆத்துமா சரீரத்தை பலப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். பொருளாதாரத்திலும் செழிப்பை, நிறைவை கொடுத்து ஜெயமாய் நடத்துவார். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஆண்டவரே, இதை கேட்குற ஒவ்வொரு மக்களும் உடைய சமூகத்தில் காத்திருந்து ஆண்டவரை பிரயாசப்படட்டும், உண்மை துதிக்கட்டும், ஸ்தோத்தரிக்கட்டும். அவங்க காரியங்களில் ஜெயத்தை கொடுங்க. ஆவி ஆத்துமா சரீரம் பொருளாதாரம் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை கட்டளிடுங்க. பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென்.